அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் முக்கிய கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகராசியில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சுகஸ்தானத்தில் அவர் பார்வை பதிவதால் வாகன யோகம் உண்டு. இவ்வளவு நாட்களாக பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிதாக வாகனம் வாங்க வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சுகஸ்தானத்தில் அவருடைய பார்வை பதிவதால எதிர்பாராத முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியுங்க. படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3 சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறாங்க. தனலாபம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். பூர்வீக சொத்து, விலங்குகள் ஆகியவை அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 10ல் சூரியன், புதன், செவ்வாய் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உண்டுங்க. அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல நாளில் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் அருகில் உள்ள சனி அர்த்தாஷ்டம தோஷ நிலையில் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு, உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள், திடீர் செலவுகள் ஆகிய ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம யாருடைய பிரச்சனையிலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டுங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. கூடுமான வரைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் பரிந்துரைக்க வேண்டாம். அதே போல் அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய சக ஊழியர்களுடன் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் அவர்களுடைய சொந்த விஷயங்களிலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வேலைக்கும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து. தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்க வேண்டாங்க. உங்களுக்கு பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. ராசிநாதனாகிய குரு பகவான் ராசி அஷ்டமஸ்தானமாகிய கடகத்தில் சஞ்சரிப்பது நன்மை செய்யாதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக கும்பராசியில் இணைந்திருப்பதால் செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் சமாளித்து விடுவீங்க. சிறு விஷயத்திற்கு கூட அதிக முயற்சியும் விளைச்சலும் உழைப்பும் மேலிட இருக்கு. திருமண வயதில் பெண் இருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு நாட்களாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர
விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. மருத்துவ செலவுகளையும் சமாளிக்க இயலாது. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை கடின உழைப்பையும் தவிர்ப்பது அவசியங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் குற்றம் குறை காணாது சற்று விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மன அமைதிக்கு உதவிகரமாக இருக்குங்க. பிறருக்கு கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கொடுத்தால் திரும்ப வராது என கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகுவும் சுபபலம் பெற்று ஆதரவாக வலம் வருவதால் அலுவலக கடமைகள்ல திறமை அதிகரிக்குங்க. தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் ஊதிய உயர்வு ஒன்றையும் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்கள் சம்பள உயர்வு மற்றும் சலுகைகள் கூடுதல் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் மற்ற கிரகங்களும் சுபத்துவ பாதையில வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி உங்களுக்கு தேடி வர இருக்கு. வருமானம் உயருங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு மிகவும் சாதகமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம நீங்கள் நடித்துள்ள படங்கள் நல்ல ஒரு வரவேற்பையும் வருமானத்தையும் புகழையும் உங்களுக்கு தேடி தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. புதிதாக நடிப்பு துறையில் கால்பதிக்க ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்றபடி கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய 2 கிரகங்களின் ஆதிக்கத்தில் தான் இருக்கு. ஆகிய 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கட்சியில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்க இருக்கு. கூடுமான வரையில் கட்சியில் உங்களுக்கு பொறுப்பும் பதவியும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியருக்கு வித்யாகாரகரான புதன் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சற்று நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்கு. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு குறைய கொடுங்க. ஒரு சிலருக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் நிலை உருவாக இருக்கு. நண்பர்கள் எவருடனும் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க. எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறதோ தெளிவாக எடுத்துக்காட்டுங்க. உன்னத கலை ஆகும். கூடுமான வரையில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் விவசாயத்துறையை தங்களுடைய பிடியில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய பொறுமைக்கும் அனுசரித்து நடந்து கொள்வது சுபாவத்திற்கு சோதனையான ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல வேலைக்கு முயற்சித்தும் மனிதருக்கு வெற்றி கிடைப்பதில் தாமதம் தடங்களும் ஏற்படக்கூடும். இதற்கு பரிகாரம் மிக மிக அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஸ்ரீமத் சுந்தரகாண்ட் அல்லது நாராயணியம் படித்து வந்தால் போதும் நல்ல பலன் கிடைக்கும். இதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.